ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆல் மை வியூவர்ஸ். என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் நன்றிகளோட வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் வெஸ்டர்ன் ப்ளஸ்ஸு. இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் ஹோட்டல், கொஞ்சம் டபுள் டாலர் ஹோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் இங்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்க்ராம்பிள்டு எக்ஸு, அப்புறம் டர்க்கி அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த ஹோட்டல் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான், பட் அலாஸ்காவில் எல்லா ஹோட்டல் ரேட்டுமே $150 அந்த மாதிரி வந்துருச்சு. அதனால் நாங்கள் இந்த ஹோட்டல்லையே புக் பண்ணிட்டோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9 ஆகுது. வெயிலும் நல்லா அடிக்குது, வெதர் நல்லா இருக்குது. வாங்க நம்ம ட்ரிப்பை ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி ட்ரிப்பில் நம்ம எங்கெல்லாம் போகிறோன்னு அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்களா? ஆனால் இன்றைக்கி ட்ரிப்பு கொஞ்சம் ஒரு மாதிரி மிக்சடான ட்ரிப்பு தான். பார்த்திங்கன்னா அட்வென்ச்சரஸாகவும் இல்லை, ரொம்ப நார்மல் டேவாக போயிட்டு இருந்துச்சு. என்ன எதிர்பார்க்கணும், என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. வாங்க போகலாம். இப்போ நம்ம நார்தர்ன் அலாஸ்கா டூர் கம்பெனியை ரீச் ஆகிட்டோம். இந்த டூர் கம்பெனியில் நாங்கள் என்ன டூர் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஆர்டிக் சர்க்கிள் டூர் தான் புக் பண்ணியிருக்கோம். இந்த டூர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான டூர் தான். ஒரு ஆளுக்கே $300 வந்துச்சு. அப்படி $300க்கு என்ன தான் டூர் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்களா? நானும் அதுக்கு தான் ஆர்வமாக இருக்கேன். ஆர்டிக் சர்க்கிள் டூர் தான் புக் பண்ணியிருக்கோம். ஆர்டிக் சர்க்கிள் டூர்னால் என்னென்னு யோசிக்கிறீங்களா? நான் ஆர்டிக் சர்க்கிள்னால் என்னென்னு வீடியோவோட தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது சொல்கிறேன். இதே டூரை நீங்கள் வின்டரில் எடுத்திங்கன்னா, அதாவது ஆகஸ்ட்லேருந்து ஏப்ரல் மிட் வரைக்கும் எடுத்திங்கன்னா, இதோட சேர்த்து நீங்கள் வந்து நார்தர்ன் லைட்ஸையும் வந்து சேர்த்து பார்க்கலாம். இப்போ என்னடா நார்தர்ன் லைட்ஸ்னு புதுசாக ஏதோ ஒரு டேர்ம் சொல்கிறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? நான் வந்து வீடியோக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு நார்தர்ன் லைட்ஸ்னால் என்ன, ஆர்டிக் சர்க்கிள்னால் என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயில்டாகவே பார்க்கலாம். இதுதான் நாங்கள் போக போகிற டூர் பஸ்ஸு. ஃபஸ்ட் இங்கே வர வரைக்கும் எங்களுக்கு தெரியாது, இது ஒரு 9 ஹவர்ஸ் டூர்னு நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா இது ஒரு 16 ஹவர்ஸ் டூராக. 16 ஹவர்ஸ் இந்த பஸ்லேயே தான் நாங்கள் இருக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:30 இந்த டூர் இப்போ கிளம்பி, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களை நைட்டு 2 மணிக்கு தான் கொண்டு வந்து விடுவாங்களாம். சரி, 16 ஹவர்ஸ் இந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்க போகிறோமே, இதுக்குள்ளே சார்ஜிங் பாயிண்ட்டு எல்லாம் இருக்குதான்னு சரி ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தேன். எல்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டூர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஃபி ஹோல்டரு இந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்குறாங்க. இவர் தான் எங்களோட பஸ் டிரைவர் ப்ளஸ் டூர் கைடு. இவர் வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாருன்னா, சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் பற்றின விஷயங்கள் சொல்லிட்டுருக்கிறாரு. அப்புறம் நம்ம என்னென்னலாம் அந்த டூரில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்ருக்கிறாரு டூரை பற்றி. ஒரு வழியாக டூர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த டூர் கம்பெனிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏர்பிளேன்ஸ்லாம் இருக்குது. இந்த ஏர்பிளேன் டூர்ஸும் நம்ம வேணும்னா எடுக்கலாம். இங்கே ஒவ்வொரு ஏர்பிளேன் டூரும் பார்த்தீங்கன்னா மினிமம் 500 அந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. இந்த ஆர்டிக் சர்க்கிள் டூரே நிறைய பேர் ஏர்பிளேனில் பண்ணிவிட்டு ஒன் வே ஏர்பிளேனில் போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் மட்டும் எங்கள் கூட வந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் மிச்சமாகும். டூர் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் நேரத்துலேயே தான் வைல்ட் லைஃப் தெரியுதான்னு பார்த்துட்டே வந்தோம். ஒரு மூஸை கரெக்டாக பார்த்துட்டோம். அது வேகமாக உள்ளே ஓடி போயிடுச்சு. எங்கள் டூர் பஸ் டிரைவர் சொன்னார், இந்த மூஸை பார்த்தது ஒரு நல்ல சகுனம், நம்ம நிறைய வைல்ட் லைஃப் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டே போனார். லாஸ்ட்டு வீடியோவில் நான் அலாஸ்கன் ஹிஸ்ட்ரியை பற்றி கொஞ்சம் சொன்னேன். அதில் பார்த்தீங்கன்னா 1959 வந்து அலாஸ்கா வந்து 49th ஸ்டேட்டாக வந்து யூஎஸோட ஆட் ஆச்சு. அமெரிக்கா வந்து அலாஸ்காவை ரஷ்யா கிட்டேருந்து $7.2 மில்லியன் கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அலாஸ்காவுக்கு எல்லாரும் எதுக்காக வந்தாங்க, கோல்டு மைனிங் எப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அலாஸ்காவை பற்றின சில ஃபேக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அலாஸ்கா வந்து யூஎஸ்லேயே வந்து பெரிய ஸ்டேட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் அது வந்து பாதி. இன்றைக்கி நம்ம போகிற வழியெல்லாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ் அலாஸ்கன் பைப்லைன் தான். அதாவது க்ரூட் ஆயில் கேரி பண்ணிட்டு வர பைப்லைன். இங்கே ப்ரூடோ பே அப்படிங்கிற இடத்துல எண்ணெய் கிணறை கண்டுபிடிச்சி அங்கேருந்து கச்சா எண்ணெயை வந்து கொண்டு வரதுக்கான பைப்லைன் இந்த ஊரில் இருக்குது. அதை பற்றின முழு ஹிஸ்ட்ரியை தான் பார்க்க போகிறோம். 1959 அலாஸ்கா அமெரிக்காவோட சேர்ந்ததுக்கப்புறம் 1968 எண்ணெய் கிணறு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சதுமே 1969 அந்த எண்ணெயெல்லாம் வந்து பைப் பண்ணுறதுக்காக ஸ்டீல் பைப்பை வந்து ஜப்பான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்போ அமெரிக்கா கிட்ட வந்து ஸ்டீல் பைப் செய்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 வருஷமாக வந்து என்விரான்மெண்ட்டை வந்து கெடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை ஆரம்பிக்காமையே வச்சுருந்துருக்குறாங்க. நம்ம சைடில் பார்க்குறது எல்லாமே அந்த ஆயில் பைப் தான். இப்போ நம்ம ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டோம். ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்டாப்பில் நிப்பாட்டியிருக்காங்க. இந்த ஸ்டாப்பில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் ஸ்டோரு, சில சின்ன சின்ன பொருட்கள் கிடைக்கும் போல இருக்குது. ஆனால் இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது இவங்களுக்கு சொந்தமான இடம் தான். இந்த ஆர்டிக் சர்க்கிள் கம்பெனிக்கு சொந்தமான இடம் தான். இந்த டூரு 16 ஹவர்ஸ் அப்படிங்கிறதுனால 1.5 2 ஹவர்ஸுக்கு ஒரு தடவை ரெஸ்ட் ரூமுக்காக இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லெமனேட் ஸ்டாண்ட் இருந்துச்சு. இந்த லெமனேட் ஸ்டாண்ட் என்ன, அதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு கேட்டிங்கன்னா,
இது வந்து பார்த்திங்கன்னா ஃபன் ஃபேக்ட் தான். இதோட ஹிஸ்ட்ரி ரொம்ப காமெடியாக இருக்கும். இங்கே சின்ன பசங்க சில பேர் இங்கே போன ட்ரக்கு கிட்டலாம் லெமனேட் விற்றுருக்காங்க. அந்த ட்ரக் டிரைவர்ஸ்லாம் 50 சென்ட் $1 கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் ஒரு $6 ஒரு ட்ரக் டிரைவர் கொடுத்ததுலேருந்து அவங்க லெமனேட் ஸ்டாண்டையே முழுசாக வச்சுருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த பசங்க தான் பெருசாகி இந்த இடத்தையே வாங்கி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு ட்ராவல் பண்ணி ஒரு நல்ல ரோட்லேயே வந்துட்டு இருந்தோம். இப்போ வந்து அடுத்து நம்ம என்ட்ராக போகிறது பார்த்திங்கன்னா டால்டன் ஹைவே. அந்த டால்டன் ஹைவே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு குண்டும் குழியுமான ரோடு தான் இருக்க போகுது. இந்த டால்டன் ஹைவே பார்த்திங்கன்னா இந்த டூர்லேயே ஒரு முக்கியமான லேண்ட்மார்க்காக வச்சுருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து நம்மளை நிப்பாட்டி கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ ஸ்டாப்லாம் பண்ணுறாங்க. இந்த ஹைவேக்கு ஏன் டால்டன் ஹைவே அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கன்னா, ஜான் டபிள்யூ டால்டன் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய இன்ஜினியர். அவர் தான் இந்த பைப்லைன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கே மேஜர் பங்கு வகிச்சிருக்கிறாரு. அவரோட பேரை ஞாபகமாக வைக்கணும்னு தான் இந்த ஹைவேக்கு பேர் டால்டன் ஹைவேன்னு வச்சுருக்கிறாங்க. அவரை பற்றின இன்னொரு முக்கியமான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார் 2ல் ஜப்பான் வந்து பேர்ல் ஹார்பரை அட்டாக் பண்ணதுக்கப்புறம் ஹவாயில் அந்த பேர்ல் ஹார்பரை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுமே அவர் தான். இதுக்கப்புறம் ரோடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஜல்லிக்கல்லாக இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி குதிச்சு போகிற ரோடாக தான் இருந்துச்சு. அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த டிரைவர் பார்த்திங்கன்னா வாரத்தில் 3 நாள் இந்த ட்ரிப் எடுக்கிறாரு. இவர் நினச்சாலே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 16 மணி நேரம் இந்த மாதிரி ஒரு ரோட்டில் வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். இதே ரோடு சம்மரில் நம்மளுக்கு பார்க்க இந்த மாதிரி இருக்குல்ல, இதே வின்டரில் பார்த்தீங்கன்னா -40 ஃபாரன்ஹீட்டில் வந்து இந்த ரோடு வந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்னோ கவர்டு, சுற்றி ஸ்னோ தான் இருக்கும். அவங்க அந்த டைமுமே இந்த டூரை ஆப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ட்ராவல் பண்ணுறது கூட பரவாயில்ல. அந்த டைமில் எப்படி இவங்க இந்த ரோட்டில் ஓட்டிகிட்டு போவாங்கன்னு நினச்சி பார்க்கவே ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. இவங்க 1973, 74லலாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக, இந்த அலாஸ்கன் பைப்லைன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வந்து கேம்ப் பில்டு பண்ணுறது, ஒர்க்கர்ஸ் தங்குறதுக்கான இடங்களெல்லாம் பில்டு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 75ல் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி 77ல் இதோட கன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட்டாக 2 வருஷத்துலேயே முடிச்சிட்டாங்க. இது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 மைலில் இந்த பைப் அமைச்சிருக்கிறாங்க. இது வந்து ப்ரூடோ பே அப்படிங்கிற இடத்துல ஆரம்பித்து இது முடிகிறது பார்த்திங்கன்னா வால்டேஸ் அப்படிங்கிற இடத்துல முடியுது. இந்த பைப்லைனில் மொத ஆயில் எந்த வருஷம் பம்ப் ஆகிருக்குன்னா 1977 தான் வந்து ஃபஸ்ட்டு ஆயில் வந்து பம்ப் ஆகிருக்கு. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மில்லியன் லிட்டர் பேரல் கணக்கில் வந்து பம்ப் பண்ணியிருக்கிறாங்க. அப்போயுமே பார்த்திங்கன்னா அது வந்து யூஎஸோட டோட்டலாக வந்து பெட்ரோல் அவங்களோட அத்தியாவசிய தேவைக்கு பார்த்திங்கன்னா 13% தான் அவங்களுக்கு வந்து அத்தியாவசிய தேவையை வந்து அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்குது. இப்போ நமக்கு அடுத்த ஸ்டாப்பில் இறக்கி விட்டுருக்காங்க. இந்த ஸ்டாப்பில் பார்த்திங்கன்னா அந்த க்ரூட் ஆயிலோட அந்த பைப்லைனை வந்து ஃபுல்லாக பக்கத்தில் போய் பார்க்க போகிறோம். அதை பற்றி அவங்க கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கைடுக்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு போகிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா 2 வருஷத்தில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி 800 மைல் அளவுக்கு கட்டியிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான டிரான்ஸ் அலாஸ்கன் பைப்லைன். 1960களே பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து ஒரு பைப்லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற அளவுக்கு அவங்கக்கிட்ட டெக்னாலஜி இருந்திருக்கு. பட் ஆனால் 1977ல் இந்த பைப்லைன் கட்டும்போது பார்த்திங்கன்னா அவங்க நிறைய சவால்களை சந்திச்சிருக்காங்க. அதுதான் இந்த பைப்லைனோட பெரிய ஹிஸ்ட்ரியே. இந்த பைப்லைனோட முக்கியமான வித்தியாசமான விஷயம் என்னென்னா, இது வந்து ரொம்ப கோல்டான ஒரு இடத்துலேருந்து க்ரூட் ஆயிலை பம்ப் பண்ணுது. அதாவது நார்த் போலுங்கிறது -40 ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே இருக்கிற ஒரு ரொம்ப கோல்டான இடம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா இது க்ரூட் ஆயிலை எங்கே பம்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்டேஸ் அப்படிங்கிற சவுத்தில் இருக்கிற ஒரு டவுனுக்கு. சவுத்தில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு குளிர் இருக்காது, கொஞ்சம் வந்து வார்ம் வெதர் இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எர்த்குவேக்கும் வந்திருந்துருக்குது. அதனால் வந்து இதோட இன்ஜினியரிங் எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா எர்த்குவேக்கால் அஃபெக்ட் ஆகக்கூடாது, ஹாட் கிளைமேட்டாலேயோ கோல்டு கிளைமேட்டாலேயோ அஃபெக்ட் ஆகக்கூடாது உள்ளே இருக்கிற ஆயிலோடது. இந்த இடத்துல இவங்க சந்தித்த முக்கியமான சவால் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர்மாஃப்ராஸ்ட்னால் என்னென்னா ஒரு ஸ்னோ பட்டு கிளேஷியர் உருவாகிற மாதிரி பூமிக்கு அடியில் வந்து ஒரு லேயராக ஐஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஐஸ் இருக்கிற ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணணுன்னா அந்த பைப்பு எல்லாமே வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க டேக் கேர் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டாப்பை நெருங்கிட்டோம். அடுத்த ஸ்டாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகான் ரிவர் கேம்ப் தான். யூகான் ரிவர் அப்படிங்கிறது 3rd லாங்கஸ்ட் ரிவர் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸு. ஆனால் இந்த ரிவரை பற்றின ஒரே ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிவர் இவ்வளோ பெரிய நீளமான ரிவராக இருந்தாலும் இதை கிராஸ் பண்ணி ஒரே ஒரு பிரிட்ஜு தான் இருக்கான். அதுதான் நாங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கிற அந்த பிரிட்ஜு. இதுக்கும் இந்த ரிவர் பார்த்திங்கன்னா நிறையா டவுனு நிறையா ஊரை கடந்து போய்கிட்டு இருக்குது. இந்த யூகான் ரிவருக்கு பக்கத்துலேயே ஒரு கேம்ப் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் ஷாப்பு, அப்புறம் இங்கே உட்காந்து ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி இடம்லாம் வச்சுருக்காங்க. நாங்கள் கொண்டு வந்த லஞ்சை இங்கே உட்காந்து சாப்பிட போகிறோம். இப்போ நமக்கு லஞ்சு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து அந்த நார்தர்ன் லைட்ஸ் டூர் ஆரம்பிக்கிற இடத்துலையே உங்களுக்கு லஞ்ச் என்ன வேணும்னு எழுதி கொடுத்தீங்கன்னா இங்கே அந்த சாண்ட்விச் அதெல்லாம் வந்து அவங்க கேட்பாங்க. அது இங்கேயே கொண்டு வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிடுறாங்க.
நாங்கள் இங்கேயே உட்காந்து நாங்கள் கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்க யூகான் ரிவரை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். இந்த ரிவரில் இவங்க காரோட அந்த ஒரு பின்னாடி ஒரு இது மாதிரி போட்டு அதில் வந்து அந்த போட்டை இழுத்துட்டு போகிறாங்க. அது எதுக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட கேட்டால் அதுக்குள்ளே என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரடியை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. 2 கரடியை ஹண்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஒரு இதில் போட்டு அந்த கரடியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அலாஸ்கானாலே பார்த்தீங்கன்னா நிறைய கரடிகள் அதிகம். அதை வந்து இங்கே இருக்க லோக்கல் பீப்புள் வந்து அது எங்கே கரெக்டாக வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே ரொம்ப ஹண்ட் பண்ணுவாங்க போல இருக்குது இந்த மாதிரி கரடியை. இது லீகல் கிடையாது, பட் ஆனால் இது இவங்க பண்ணுறாங்க. அடுத்து நாங்கள் போகிற இடம் பார்த்திங்கன்னா ஃபிங்கர் மவுண்டைன் ரீஜன். இந்த ஃபிங்கர் மவுண்டைன்னா இந்த மாதிரி ஃபிங்கர் ஷேப்பில் அந்த மவுண்டைன் இருக்கிறதா ஃபிங்கர் மவுண்டைன் போல் இருக்குது. அது வந்து கொஞ்சம் அப்படி ஃபிங்கர் மாதிரி நீண்டு அப்படியே ரொம்ப ஒல்லியாக இருக்குது. இந்த ஸ்டாப்லாம் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பஸ்லேயே உட்காந்துருக்க முடியாதுல்ல. நம்மளுக்கு 8 ஹவர்ஸாக ட்ராவல் பண்ணுறோம். போக 8 ஹவர்ஸ், வர 8 ஹவர்ஸ். அதனால் நடுவில் இப்படி கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஏதாவது ஸ்டாப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க நம்மளை. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் நார்த்துக்கு நம்ம போயிட்டுருக்க இங்கே வந்து ஆள் நடமாட்டமே இல்லாத ஊர்கள்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப தள்ளி தான் இருக்குது போல் இருக்குது. இங்கே வந்து ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஆளுங்க இருக்கிறதில்ல. ஃபஸ்ட்டு இந்த பைப்லைன் போட்டதுனாலே இந்த பக்கம் யாரும் இல்லை. இங்கே குட்டி குட்டி ரிவர் மட்டும்தான் ஓடுது. அதில் நிறைய பேர் கேம்பிங் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காங்க. அங்கங்கே பார்த்திங்கன்னா ஐஸாக தெரிஞ்சிட்ருக்கு இன்னுமே. நாங்கள் வந்து இந்த பாதையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டெசர்ட்டடாக யாருமே இல்லாத பாதையாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரக்கெல்லாம் போய் இந்த ரோடெல்லாம் மோசமாக இருந்திருக்கு. இந்த டால்டன் ஹைவேங்கிறது பழைய வீடியோலலாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ட்ரக்கு போனதுனால ஃபுல்லாக குண்டும் குழியுமா நிறைய கல்லாக இந்த ரோட்லலாம் வந்து 16 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணோங்கிறதே ஒரு பெரிய அட்வென்ச்சர் மாதிரி இருந்துச்சு. இந்த ஃபிங்கர் மவுண்டைன் தான் நம்மளோட லாஸ்ட் ஸ்டாப் ஆர்டிக் சர்க்கிளுக்கு முன்னாடி. இதுக்கப்புறம் நம்ம ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருக்கிற ஆர்டிக் சர்க்கிள் தான் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப். இதுலேருந்து வந்து ஒரு 1.5 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம ஆர்டிக் சர்க்கிளை ரீச் பண்ணிடுவோம். நாங்கள் பஸ்ஸுக்குள்ளே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்பப்போ லைட்டாக தூறல் போட்டுட்டு இருந்துச்சு. ஆனால் இறங்கும்போது வந்து இப்போ கொஞ்சம் கிளியராக தான் இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டாப் ஆர்டிக் சர்க்கிள் தான். அதுக்கு முன்னாடி ஆர்டிக் சர்க்கிள்னால் என்ன அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பூமி பார்த்திங்கன்னா சூரியனை சாய்ந்த நிலையில் தான் சுற்றிட்டு வந்துட்டுருக்கு. அந்த சாய்ந்த நிலைங்கிறது வந்து எக்ஸாக்டாக சொல்லணுன்னா 23.5 டிகிரி சாஞ்சிருக்கு. இப்போ சூரியனை பார்த்து சாய்ந்த நிலையில் இருக்கிற பகுதிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா போலார் டே வரும். அதே வந்து சூரியனுக்கு ஆப்போசிட்டாக சாஞ்சிருக்கிற பகுதிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா போலார் நைட் வரும். எர்த்துக்கு மேலே இருக்கிற மேல் வட்டத்தை ஆர்டிக் சர்க்கிள்னும் கீழே இருக்கிறத அண்டார்டிக் சர்க்கிள்னு சொல்கிறோம். இந்த ஆர்டிக் சர்க்கிள் அண்டார்டிக் சர்க்கிள் 2 இடத்துல மட்டும்தான் நம்ம போலார் நைட் போலார் டேவை வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். இந்த ஆர்டிக் சர்க்கிள் எங்கே தொடங்குதுன்னா 66 டிகிரி 33 மினிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் தொடங்குது. இந்த ஆர்டிக் சர்க்கிள் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாள் போலார் நைட் வரும், ஒரே ஒரு நாள் போலார் டே வரும். டிசம்பர் 21 தான் போலார் நைட் வரும். ஜூன் 21, 22 போலார் டே வரும். இந்த ஆர்டிக் சர்க்கிளில் இன்னும் நார்த் நோக்கி போனீங்கன்னா பேரோ அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 84 டேஸ் வந்து போலார் டே வரும், 65 டேஸ் வரைக்கும் போலார் நைட் வரும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மே 11, 12 சூரியன் உதயமாகிறது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 2 வரைக்கும் மறையவே செய்யாது. சூரியன் வந்து வானத்திலே இருக்கும். அதே மாதிரி நவம்பர் 18, 19 மறையிற சூரியன் ஜனவரி 23, 24 தான் உதயமாகுது. அதுக்கப்புறம் இப்போ எல்லாருக்கும் ஆர்டிக் சர்க்கிள் பற்றி நல்லா தெரிஞ்சிருச்சா? இப்போ அந்த ஆர்டிக் சர்க்கிளை நம்ம தாண்ட போகிறோம். தாண்டி வந்தாச்சு. முழு நேர சூரியன் இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து சூரியன் இன்னும் ஆகஸ்ட் வரைக்கும் மறையவே போகிறதில்ல. இந்த ஆர்டிக் சர்க்கிளை தாண்டறதுக்கு ஒரு செலிப்ரேஷனே வைக்கிறாங்க. அதுக்கு தான் இந்த ரெட் கார்பெட்லாம் போட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆர்டிக் சர்க்கிளில். ஏன்னா இவ்வளோ பெரிய அட்வென்ச்சரை கடந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்ல, அதனால தான் வந்து இவ்வளோ பெரிய செலிப்ரேஷன் வைக்கிறாங்க. இந்த செலிப்ரேஷன் மட்டும் இல்லை, எங்கள் டூர் கைடு வந்து எங்களுக்காக வந்து கேக் அப்புறம் வந்து ஜூஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணார் செலிப்ரேஷனுக்காக. அந்த ஆர்டிக் சர்க்கிளில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க, நம்ம இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீட் கொடுத்தாரு. இவ்வளோ நேரம் வந்து அட்வென்ச்சரஸான அந்த ரோட் ட்ரிப்புக்கு இப்போ தான் வந்து பலன் கிடச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த இயற்கையில் இவ்வளோ நிறையா ஆச்சரியங்கள் இருக்குது. இந்த பூமி, இந்த சூரியனை சுற்றி இவ்வளோ ஆச்சரியங்களும் அற்புதங்களும் இருக்குது. இதை பார்க்கும்போது ரொம்பவே வந்து வித்தியாசமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இப்போ நம்ம வட துருவத்தில் ஆர்டிக் சர்க்கிளை பார்த்தாச்சு. பார்த்துட்டு திரும்பி போகிற பாதையை நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இன்னும் 8 மணி நேரம் இதே மாதிரி ட்ராவல் பண்ணணும். நாங்கள் இங்கேருந்து கிளம்பவே வந்து கிட்டத்தட்ட வந்து 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் நம்ம 2:30, 3 மணி ஆயிரும் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு.
இப்போ எங்கள் கூட பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணி ஆர்க்டிக் சர்க்கிளுக்கு வந்தவங்களும் எங்கள் கூட ரிட்டர்ன் ஆகுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க ஒன் வே ஃப்ளைட்டில் வந்துட்டாங்க. இப்போ திரும்ப ரிட்டர்ன் எங்கள் கூடயே தான் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்காக அதே இடங்கள் நாங்கள் பார்த்த இடத்துலலாம் எங்கள் டூர் கைட் நிப்பாட்டி, அதே மாரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே தான் வருவார். அதனால் நாங்கள் அப்படியே வந்து சீக்கிரமாக கொஞ்சம் நேரம் தூங்கிடலாம். ஒரு 9, 9:30லாம் ஆகும்போது தூங்கிடலாம். ஏன்னா 3 மணிக்கு போகும்போது இல்லைனா ரொம்ப தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தூங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் எங்கள் டூர் கைட் பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான விஷயத்த நான் காட்ட போகிறேன். எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி எங்களெல்லாம் இறக்கி விட்டாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு பூ பூத்துட்டு இருந்துச்சு. நான் வந்து இது ஒரு பொட்டல் காடு மாரி இருக்குது. இந்த இடத்துலலாம் பூ பூக்குதேன்னு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அவர் வந்து ஒரு மண்வெட்டி இதெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காரு. எதுக்கு தூக்கிட்டு வந்திருக்காருன்னு எங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியவே இல்ல. அப்புறம் அங்கே போய் வந்து அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப வந்து பாட்னியில் ஆர்வம் இருக்கிறவர் போல இருக்குது. அதனால் பெர்மாஃப்ராஸ்ட்டை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். பெர்மாஃப்ராஸ்ட் அப்படின்னா ஒரு பெர்மனெண்ட்டாக ஃப்ராஸ்ட் ஆகுறது. அதாவது வந்து நிரந்தரமாக வந்து ஒரு ஐஸ் ஆகிற தன்மையை தான் வந்து பெர்மாஃப்ராஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் எப்படி வளருது, இந்த பிளான்ட்ஸுக்கு வந்து எந்த மாதிரியான தன்மை இருக்கும், அதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருந்தாரு. அப்புறம் இந்த இடத்துல தோண்டி பூமிக்குள்ளே கை வைக்க சொன்னார். உள்ளே ஒரு லேயர் ஐஸே வந்து இருக்குது. மேலே மண்ணுக்கு கீழே ஒரு லேயர் ஐஸ் மாதிரி இருந்துச்சு. அது தொடும்போதே செம குளிராக இருந்துச்சு. இந்த மாதிரி இடத்துல இந்த பைப்பெல்லாம் வந்து எப்படி ஃபிட் பண்ணி எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா தான் இருந்துச்சு. திரும்பி போகும்போதும் நாங்கள் இதே யூகான் ரிவர் கேம்ப் அந்த இடத்துக்கு போயிட்டு தான் போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டூர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே லஞ்ச் டின்னர் வேணும்னு டிக் பண்ணியிருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் இப்போ டின்னர் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணாங்க. இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா மணி 9. நாங்கள் எதுவும் டின்னர் ஆர்டர் பண்ணல. நாங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்டு அப்படியே சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால் இதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பஸ்ஸில் படுத்துடலாம் அப்படின்னு முடிவில் இருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா மணி 9 மாரியே இல்லை பாருங்கள், எவ்வளோ வெளிச்சமாக தான் இருக்குது. இது வந்து உள்ளே வந்து அந்த யூகான் ரிவர் கேம்பில் வந்து ஒரு மேப் மாதிரி வச்சுருந்தாங்க. எங்கெங்கே வந்து இங்கே பம்ப் ஸ்டேஷன் இருக்குது, எங்கே வந்து கேம்பிங் சைட் இருக்குது. இங்கே நிறைய கேம்ப் பண்ணி தான் இந்த பைப்லைன் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க. அந்த கேம்ப் பண்ண சைட்லாம் இருக்குது. அதில் இப்போ வந்து கொஞ்சம் இது ஆக்டிவாக இல்லை. ஏன்னா வந்து ஆயில் வெல்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய க்ரூட் ஆயில் குறைஞ்சிட்டதுனால வந்து நிறையா கேம்ப் வந்து இப்போ வந்து தூக்கிட்டாங்க. கொஞ்சம் இதில் தான் வந்து ஆளுங்க இருக்கிறாங்க. கொஞ்சம் பைப்லைன் தான் வந்து ஒர்க் ஆகிட்டும் இருக்குது. இங்கே உள்ள பம்ப் ஸ்டேஷனில் ஒரு கேனில் தான் பெட்ரோல் வாங்கிக்க முடியும். இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நின்று நான் வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறேனே, இப்போ டைம் என்னன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுமா? டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 12:40 AM தாங்க. என் ஃபோனில் உங்களுக்கு டைம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ தான் 12:38 ஆகுது. 12:40 ஆக போகுது கிட்டத்தட்ட. இப்போ அப்படியே மேலே வானத்தை கொஞ்சம் பாருங்களேன். வானம் எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வெளிச்சமாக நல்லா இன்னும் வந்து சூரிய வெளிச்சம் இருக்கிற மாதிரி எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். நைட்டு 12:40க்கு. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த இடத்தோட பெரிய ஆச்சரியம். இன்னும் வந்து இது இப்போ மட்டும் இப்படி இருக்காது. இன்னும் வந்து நம்ம காலையில் வரைக்கும் ஆனாலும் இந்த இடம் இப்படி தான் இருக்கும். இது வந்து இருட்டவே இருட்டாது நைட்டு ஃபுல்லாகவே. இவ்வளோ வெளிச்சம் இருக்கிறதுனால தான் இந்த சீசனில் நம்மளால் நார்தர்ன் லைட்ஸை பார்க்கவே முடியாது. நார்தர்ன் லைட்ஸ் பற்றின ஒரு குட்டி எக்ஸ்ப்ளனேஷன். நம்ம சன்னோட ஜியோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து எர்த்தை ரீச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எர்த்தில் இருக்கிற ஆக்சிஜன் கூடயும் நைட்ரஜன் கூடயும் ரியாக்ட் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸை கொடுக்கும். அந்த கலர்ஸ் தான் வந்து நார்தர்ன் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணும்போது ஒரு கலர், நைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்ணும்போது ஒரு கலர், அப்படி வித்தியாசமான கலர்ஸாக வரும். இந்த நார்தர்ன் லைட்ஸை பார்த்திங்கன்னா நம்ம ஆர்க்டிக் சர்க்கிள் பக்கத்தில் தான் அதிகமாக பார்க்க முடியும். ஏன்னா அங்கே தான் ஜியோ மேக்னெட்டிக் ஸ்ட்ராம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை கேபி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இண்டெக்ஸும் அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கும். இது நாங்கள் இருக்கிற நார்தர்ன் ஸ்டேட்ஸ்லேயும் தெரியும். ஆனால் அந்த ஆர்க்டிக் சர்க்கிள் பகுதிகளுக்கு பக்கத்தில் போலார் நைட்ஸ்லாம் இருக்கிறதுனால, வெளிச்சம் கம்மியாக இருக்கிறதுனால இங்கே நல்லாவே தெரியும். ஒரு வழியாக 16 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஆர்க்டிக் வட்டத்தை தொட்டுட்டு வந்துட்டோம். தொட்டுட்டு இந்த சர்டிஃபிகேட்டையும் வாங்கிட்டோம். நாங்கள் அதை தொட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜ்லலாம் கூட நாங்கள் ஒரு சர்டிஃபிகேட்டும் வாங்கினதில்லை. இங்கே வந்து ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம வந்து இந்த ட்ரிப்பை முடித்து வந்த டைம் பார்த்திங்கன்னா 2:37 காலையில் ஆகுது. ஆனால் இன்னும் பாருங்கள் இருட்டவே இல்லை. உங்களுக்கு ஃபோனில் பாருங்கள் 2:37. இன்னுமே பார்த்திங்கன்னா இது ஏதோ மத்தியான டைம் மாதிரி தான் இருக்குது பாருங்களேன். இன்னும் சூரியன் வந்து அந்த ஹாரிசானுக்கு கீழே போகவே இல்லை. அவ்வளோதாங்க, இன்றைக்கோட அட்வென்ச்சர் முடிஞ்சிருச்சு. இன்னும் அடுத்த ட்ரிப்பில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாபாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. மிக்க நன்றி.